கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பொருளாதார செழிப்பிலே 10வது ஒரு பொய்யை மக்கள் என்ன நம்புகிறார்கள் என்று நாம் பார்ப்போம். அந்த வார்த்தை பாருங்க. சில மக்கள் என்ன நினைக்கிறார் பாருங்க. கிறிஸ்துகள் என்ன என்ன நினைக்கிறார்? காணிக்கைகள், தசமபாகங்கள் தேவனுக்கு செலுத்தும்போது என்ன நினைக்கிறார் பாருங்கள். அவர்கள் எண்ணுகிறார்கள், நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதை குறித்து தேவன் பெரிதுபடுத்துவதில்லை இப்படி நினைக்கிறாங்க. எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது கர்த்தருக்கு முக்கியமல்ல என்று நினைக்கிறார்கள். இப்படி ஒரு விதமான மக்கள் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. இது மிகப்பெரிய ஒரு பொய். இப்படி எண்ணவே கூடாது. ஆகையால் இந்த மாதிரி ஒரு எண்ணம் ஏன் இருக்கிறது என்பது ஒரு வாரத்தில் நான் உங்களுக்கு விளக்கி காமிக்கிறேன். இந்த பொருளாதார செழிப்பினுடைய இந்த பெரிய தொடர் உங்களுடைய வாழ்க்கையுடைய வீட்டினுடைய பொருளாதாரத்தை மாற்றி போய்விடும். அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் தேவன் இருந்து உங்களுடைய குடும்பத்தில் பொருளாதாரத்தை செழிப்பை அள்ளி கொண்டு வந்து கொடுக்கிறார். ஆகையால் இந்த மாதிரி வார்த்தைகளை கேளுங்கள். தொடர்ந்து வர வாரத்தில் இந்த வார்த்தையை நாம் கேட்போம். எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது கர்த்தருக்கு முக்கியமில்லை என்று நினைக்கிறார்கள் சில மக்கள். அது உண்மையா என்பதை வர்ற வாரத்தில் பார்ப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.